ராபினை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக CB9 இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் ராபினை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ராபின் சொல்லுவான், உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ தயவுசெய்து என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் உயிரையாவது காப்பாற்றிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ அங்கே CB9 இருக்க லீடர் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே மேலே பாருங்கள், இதான் வேர்ட் ஆஃப் கவர்மெண்ட்டோட கொடி, இதோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியல, மொத்த உலக நாடுகளுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ உங்களால் ராபினை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் நம்ம லூஃபி ஊசாப் கிட்ட சொல்லுவான், ஊசாப் அந்த கொடியை கொளுத்தி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே நம்ம ஊசாப் அவன் கையில் இருக்கிற அந்த வில்லை வச்சு ஒரே போட்டுருவான் அந்த கொடியை. இப்போ அந்த கவர்மெண்ட்டோட ஃப்ளாகை கொளுத்துறதுக்கு மீனிங் என்னென்னா, அவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக வாரையே அறிவிக்கிற மாதிரி. இப்போ நம்ம லூஃபி வந்து கேட்பான் ராபின் கிட்ட, இப்போ நீ என்ன நினைக்கிற, எங்கள் கூட வரணும்னு நினைக்கிறியா இல்லை நீ சாகணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இப்போ ராபினோட மனசு மாதிரி நானும் உங்கள் கூட வரணும்னு ஆசைப்பட்றேன், என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கவலைப்படாத ராபின், எவனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உன்னை இங்கேருந்து காப்பாற்றிட்டு போகிறோம் அப்படின்ட்டு மொத்த க்ரூ மெம்பருமே அங்கே சொல்லுவாங்க.